எல்லாத்துக்கும் வணக்கம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அதனால் நான் ரொம்ப சொல்லிக்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் என்னை சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் தான் பிறந்தேன். 3வது வரைக்கும் நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இளஞ்சிமர் ஸ்கூலில் படித்தேன். 4வது 5வது முதுகுளத்தூர் டிஎல்சி ஸ்கூலில் படித்தேன். 6வதுலேருந்து அருப்புக்கோட்டை கல்லூரியில் படித்தேன். 11வது 12வது அருப்புக்கோட்டையில் படித்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு பிஇ படிப்பு வந்து கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்குறப்ப ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு தேடங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்ப இந்த மாதிரி தான் எனக்கு அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் படிக்கலாம்னு சொல்லி சொன்னதை வச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து முதுகுளத்தூரில் படிக்க ஆரம்பித்தேன். முத குரூப் 4 தான் படித்தேன். படித்து எழுதின உடனே எனக்கு அது கிடச்சிருச்சு. கிடைச்ச உடனே ஜாயின் பண்ணிவிட்டேன். வேலை கூட பார்க்கல. ஏன்னா அந்த நேரத்தில் அதுக்கடுத்து பிறகு ஒரு குரூப் 2 எக்ஸாம் ஒன்று கால்ஃபார் பண்ணாங்க. அதையும் எழுதினேன். ஸோ 2ஐயும் எழுதிட்டு அந்த குரூப் 4ல் ஜாயின் பண்ணுற நேரத்திலேயே குரூப் 2 ரிசல்ட் வந்ததுனால நேரடியாக குரூப் 2ல் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு. அந்த தேர்வுக்கு முயற்சி பண்ணி எழுதினேன். அது கிடச்சிச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி குரூப் 4 குரூப் 2 இப்படி பல்வேறு கட்டங்களில் தேர்வு நடக்குது. ஸோ அதில் குரூப் 1ங்கிறது ஒரு மேல் மட்டத்தில் எழுதக்கூடிய தேர்வு. அந்த தேர்வில் தேர்ச்சியாகி இப்போ நான் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக நான் அதில் வேலை பார்த்துக்கிட்டு வர்றேன். சரிங்களா? நான் அப்போ வந்து குரூப் 4ல் படிக்கிறப்ப நான் வந்து வேலைக்கு போகலை. நான் அதாவது தனியார் கம்பெனியை விட்டுட்டு வந்ததுலேருந்தே உட்காந்து இதுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிக்கிறப்ப நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து முழு நேரமாக படித்ததுனால நேரம் இருந்துச்சு. நான் வேறு வேலைக்கே போகாமல் முழு நேரமாக தான் உட்காந்து படித்தேன். ஸோ அப்போ இப்போ நான் அந்த குரூப் 1ல் தேர்வாகி இன்றைக்கி நான் அதில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? வேறு யாரும் வர்றாங்களா? சரி, இதான் என்னை பற்றி சொல்கிறதுனா சுருக்கமாக தான். எங்கள் அம்மா பேர் குஞ்சரநாச்சியார். இதே ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் அப்பா மலைச்சாமாத்தியார். இப்போ முதுகுளத்தூரில் இருக்கிறார். சரி, இப்போ நம்ம நேரடியாக அந்த தேர்வு சம்மந்தமாக வந்துடலாம். பொதுவாக நீங்கள் எத்தனை பேர் இப்போ இந்த தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது படிக்கலாம்னு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச இந்த சம்மந்தப்பட்ட கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது போட்டித் தேர்வுக்கும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுக்கும் நம்ம கல்லூரியிலேயோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ எழுதுகிற தேர்வுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் கல்லூரி எழுதுகிற தேர்வு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, பருவத் தேர்வு, முழு ஆண்டு தேர்வுலாம் எழுதுகிறோம். எழுதுகிறப்ப ஒரு பள்ளிக்கூடத்தை இப்போ இதே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு வந்து ஒரு 100 பேர் பொதுத் தேர்வு எழுத போகிறாங்கன்னா அவங்க ஒரு 35 மார்க் வாங்கிட்டா 100 பேரும் பாஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க, வாங்கிட்டா போதும். ஆனால் போட்டித் தேர்வுங்கிறது அப்படி இல்லை. அது என்ன செய்கிறாங்க, ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ 500 பேரோ 1000 பேரோ ஒரு குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு அவங்க விளம்பரம் செய்தித்தாளில் கொடுக்குறாங்க. தேர்வு எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு 12வது இப்போ குரூப் 4னா 10வது தகுதி இருந்தாலே போதும். வேறு குரூப் 2 அந்த மாதிரி தேர்வுலாம் எழுதுகிறப்ப நம்ம வந்து ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கோம். அப்போ அந்த பட்டப்படிப்பு படித்தவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருமே ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலி இடம்ங்கிறது ஒரு 500 1000 இருக்கும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம குரூப் 4 எடுத்துக்கிறோமே, ஒரு 200 கேள்வி கேட்குறாங்க. அப்போ 100 கேள்வி வந்து தமிழில் கேட்குறாங்க, 100 கேள்வி வந்து பொது அறிவில் கேட்குறாங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து ஒரு 200 கேள்வி, 200 கேள்விக்கு 300 மார்க்னு வைக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு 80% கேள்விகள், அப்போ 200 கேள்வி 80% கேள்வினா ஒரு 160 கேள்வி. 160 கேள்விக்கு மேலே எழுதினா தான் நம்ம பாஸ் ஆக முடியும். அப்படின்னா அப்போ 160 கேள்விக்கு மேலே எழுதுறது எப்படி, நம்ம 160 கேள்விக்கு மேலே சரியாக விடையளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வியூகம் அமைச்சு படிக்கணும். அதுதான் போட்டித் தேர்வில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது. அந்த வியூகம் அமைச்சு எப்படி ஒரு எந்த ஒரு பணியை செய்கிறதா இருந்தாலும் அதில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த தேர்வை பொறுத்தல 80% குறைவாக நம்ம
சரியான விடைகளை ஆன்சர் பண்ணா நமக்கு கிடைக்காது, குறைஞ்சபட்சம் 80க்கு மேல பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத திட்டமிட்டு அதுபடி நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா தேர்ச்சி அடையலாம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு உதாரணம் நான் தான். இப்ப நான் வேற யாரையுமே நான் உதாரணமா சொல்ல விரும்பல. ஏன்னா நான் இதே பள்ளிக்கூடத்துல படிச்சு 3வது வரைக்கும் படிச்சு 10வது 12வது படிக்கிற வரைக்கும் இதே ஊர்ல தான் நான் குடியிருந்தேன். அப்புறம் படிக்கிறதுக்கு அருப்புக்கோட்டை, கல்லூர் இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் படிச்சேனே ஒழிய நான் வந்து ஒரு கான்வென்ட்லயோ சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கல. இப்போ நம்ம முதுகுளத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல் ஸ்கூலு, வேற பரம்பூர் இருக்குன்னா ஒரு செட்டியார் ஸ்கூல், நாடார் ஸ்கூல் மாதிரி நான் ஒரு ஸ்கூல்ல படித்தேன். நாடார் ஸ்கூல்ல அருப்புக்கோட்டையிலும் கல்லூர்லையும் அங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ரொம்ப பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கல. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். படிச்சு இன்னைக்கு இந்த வேலையில் இருக்கிறேன். அதனால எல்லாரையும் இதே அளவுக்கு என்னை விடவும் உயர்ந்த நிலைக்கு உங்களாலையும் வர முடியும். சரி, இப்போ நம்ம குரூப் 4க்கு இப்போ பொது அறிவுன்னு எடுத்துக்கிறோமே, 100 கேள்வி. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 100ல் 80 கேள்விக்கு குறையாம நான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதுல 80, அதுல 80க்கு மேல பண்ணலாம். இப்ப தமிழ்ல வந்து நம்ம நிறைய பண்ணலாம். இப்ப 80ல பண்ண முடியாதுன்னா கூட ஒரு 70-75 பண்ணா கூட நம்ம என்ன செய்யணும், அதுல 90க்கு மேல பண்ணணும். அப்படின்னா நம்ம இதுலயே 80க்கு குறையாம பண்ணிட்டோம்னா அதுல ஒரு 85-90 பண்ணோம்னா நமக்கு என்ன இன்னும் ரொம்ப அதிகமான மார்க்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப 80 கேள்வி எப்படி நம்ம பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பொது அறிவுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சயின்ஸுங்கிறது இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதாவது 10வது பாடத்திட்டத்திற்கு அவங்க நமக்கு பாடத்திட்டத்தில் இருந்தா கூட ஒரு 12வது வரைக்கும் உள்ள புத்தகங்களை படிச்சுக்கிறது நல்லது. அப்ப 12வது வகுப்பு வரை உள்ள அந்த சயின்ஸ்னு சொல்லக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3ஐயும் படிக்கணும். அப்புறம் புவியியல் படிக்கணும், அப்புறம் வரலாறு படிக்கணும், அப்புறம் அரசியல் அறிவியல், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கணிதம், இதெல்லாம் இருக்கு. இது எப்படி 4 மாசத்துல 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள அத்தனை புத்தகத்தையும் படிக்கிறதுனா இது எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முதல்ல ஒரு மலைப்பா தெரியலாம். ஆனா அப்படி நம்ம வழக்கமா ஒரு அந்த வகுப்புலேயே சேர்ந்து ஒரு 8வது 9வது படிக்கிறதுக்கும் இந்த போட்டித் தேர்வுக்காக அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு 11வதோ அல்லது 12வதோ நம்ம வரலாறு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அக்பரின் ஆட்சி முறையை பற்றி விவரிக்கணும்னா அவர் எப்ப ஆட்சிக்கு வந்தார், என்னென்ன போர்களில் ஈடுபட்டாரு, என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சு எழுதணும். இங்க அப்படி தேவையில்லை. நமக்கு போட்டித் தேர்வுல நல்லா ஞாபகம் வச்சுங்க. போட்டித் தேர்வுல அவங்க கேட்கறது 200 கேள்வினா 200 மல்டிபிள் சாய்ஸ், அதாவது என்ன சரியான ஆன்சரோ அதையும் அதுல கொடுத்துட்றாங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி யோசிச்சு எழுதுங்கிற தேவையில்லை. 4 விடை இருக்கும், அதுல எது சரியான விடையோ அதை நம்ம டிக்கெடிக்க போறோம், அவ்வளவுதானே ஒழிய. அதுதான் வித்தியாசம். நம்ம என்ன செய்யணும்னா படிச்சுட்டு இப்போ சயின்ஸ்னா அந்த முழுக்க அது என்ன கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கறத நம்ம படிச்சு சில டெக்னிக்கல் பாட்டனி சுவாலஜிலாம் வந்துச்சுன்னு சொன்னா சில அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வாயில நுழையாது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். வரலாறுனா அந்த இயரை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மற்றபடி அந்த மன்னருடைய ஆட்சியிலையோ அல்லது இப்போ ஒரு உயிரியல்ல ஒரு செல்லுடைய அமைப்பை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி ஒரு 60 மார்க் கேள்வியே கேட்பாங்க. 60ல் ஒரு 20 மார்க் கேள்வியை கேட்பாங்க. அப்ப நீங்க செல்லோட அமைப்பை பற்றி எழுதுனா அது என்னது, நியூக்ளியஸ், நீ அந்த சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், செல் ஸ்ட்ரக்சர், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பூரா மனப்பாடம் பண்ணி எழுதுனா எங்கேயா நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இங்க அப்படி தேவையில்லை. அதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகளுடைய பேர் என்ன, அது என்ன மாதிரி வேலை செய்யுதுங்கிறத மட்டும் அந்த பேரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கிறப்ப கையில ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டு புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்துல என்னென்ன அந்த பக்கத்துல படிக்கிறோமோ எது முக்கியமான அதை ஒரு அண்டர்லைன் பண்ணணும். தேவைப்படுச்சுன்னா மேலேயே நமக்கு புரியக்கூடிய பாஷையில ஒரு 2 வரியோ 3 வரியோ எத்தனை வரினாலும் சரி நம்ம அதை எழுதி வச்சுக்கிறோம். அப்படி எழுதி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரட்டிக்கிட்டு அந்த முக்கியமான வார்த்தைகளை மனசுல ஞாபகம் வச்சு படிச்சா போதும். மற்றபடி புத்தகத்துல உள்ளதை பூரா நமக்கு வந்து வரி விடாம மொத்தமா வரிசையா படிச்சு நம்ம அப்படியே ஒப்பிக்கணுங்கிறது தேவையில்லை. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி படிக்கணும். அப்படி படிக்கிறப்ப ஏதாவது ஒரு ஏரியா சுத்தமா புரியல அப்படின்னா யாராவது புரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கு மீறியும் புரியலையா, பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், அதுக்கு நம்ம அதிலேயே போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு போல அடுத்த இதை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த அந்த இத்தனை வருஷ புத்தகத்திலையும் அவங்க எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்பாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சு படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், அதை முழுசா படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அங்கங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப நீங்க அறிவியல்ல, வரலாறுல, புவியியல்ல, பொருளியல்ல, வணிகவியல்ல இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும். அது 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் வரைக்கும் படிக்கணும். இதை படிச்சுட்டாவே என்னுடைய கணக்கு பிரகாரம் நீங்க பொது அறிவுல மிக நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். இதை தவிர நம்ம அன்றாட நாட்டு நடப்பு கொஞ்சம் படிக்கணும். நாட்டு நடப்பு எப்படி படிச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு செய்தித்தாள் ஒண்ணு படிக்கணும்.
சரிங்களா. அது குறிப்பாக தினமணி பேப்பர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் அந்த காலத்தில் அந்த பேப்பர் தான் படிக்கிறது உண்டு. அதில் ஓரளவுக்கு நல்ல செய்தி, நடுப்பக்க கட்டுரைகளாக வரும். அந்த கட்டுரை அது தினமணி பேப்பர்னா நீங்கள் முதல் பக்கத்துலேருந்து நீங்கள் கடைசி பக்கம் வரை இப்படி வாட்சிங்கன்னா அதுக்கே ஒரு நாள் போயிடும். நமக்கு என்ன தேவை, இப்போ தேர்தல் நடக்கும் போது அப்படின்னா எத்தனாவது தேர்தல், நாட்டினுடைய தலைவர்கள் யாரு, பிரதம அமைச்சர் யாரு, ஜனாதிபதி யாரு, எத்தனாவது இப்போ சட்ட இது மக்களவை தேர்தல் எத்தனாவது தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் அந்த ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போதுன்னா அந்த முக்கியமான விளையாட்டு போட்டி இருக்கு, கேலோ இந்தியாவை ஏதோ ஒரு போட்டி எதோ நடக்குதுன்னா அந்த அளவில் முக்கியமான நிகழ்வு நினைச்சு யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் அதில் படிக்கணும் மொழியை. மற்றபடி அந்த ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்க, அங்கே ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த ஒரு திருட்டு நடந்துச்சு, இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் பேப்பரில் எந்த செய்தி முக்கியமான நமக்கு தேர்வு சம்மந்தமாக தேவையோ அதை மட்டும் படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேப்பரை படிக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரம் அதுக்குள்ளே போதும். அதை படிச்சுட்டு அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி பாட புத்தகங்களை முழுக்க 6ஆம் வகுதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் புத்தகங்களை கண்டிப்பாக படிச்சே ஆகலாம். இப்போ நீங்கள் எத்தனையோ கைடெல்லாம் கடையில் விற்கிறாங்க, அதெல்லாம் படித்தா போதுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இப்போ கைடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரைப்படத்தை நான் நேரடியாக பார்க்குறேன். இப்போ நீங்களும் அந்த படத்தை போய் பார்க்கலாம், இல்லை நான் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கதை சொல்லலாம். நான் எவ்வளவுதான் படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல உள்ள ஒரு சீன் கூட விடுபடாம நான் உங்களுக்கு அந்த அப்படியே கதையா சொன்னாலும் நீங்க அந்த படத்தை பார்க்குற மாதிரி வராது. ஏன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்ல மறந்துடலாம், அது எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லலாம். நீங்க பார்த்தீங்கன்னா தான் அது என்ன அந்த படத்துல இருக்கிறது தெரியும். அது மாதிரி இந்த கைடு மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா விதமான புத்தகங்கள் வந்துமே இந்த 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகத்துல என்ன இருக்கோ அதை வச்சுதான் அந்த கைடை போடுறாங்க. அதுக்காக நான் கைடை படிக்க வேணாம்னு நான் சொல்ல வரல, கைடை படிக்கலாம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து புத்தகம் படிக்கணும். நீங்க புத்தகங்கிறது ஒரு கட்டடத்துக்கு அடிப்படை அஸ்திவாரம் மாதிரி. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டா தான் மேல கட்டக்கூடிய கட்டடம் நல்லா வலுவா இருக்குங்கிற மாதிரி புத்தகத்தை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா சில நேரங்கள் அதை எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறத இந்த கைடு இந்த மாதிரில கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நுணுகி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அது நம்ம படிச்சிருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம புத்தகத்தை படிச்சு புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நாமளே டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கைடுல வரக்கூடிய கேள்வி பதில நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கைடை மட்டும் நான் படிச்சுட்டு பாஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ பண்ண வேண்டியது இருக்கக்கூடிய மாதத்துல ரொம்ப சீக்கிரமா என்ன செஞ்சிடணும், புத்தகத்தை ஒரு தடவை நான் சொன்ன இந்த புத்தகங்களை பூரா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சு முடிச்சிடணும். முடிச்சதுக்கு பிறகு இந்த கைடை வந்து என்ன செய்யலாம், நம்ம வாங்கி அதில் என்ன நம்ம படிச்சதை வச்சு எப்படி எல்லாம் அதில் கேள்வி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதை அட்டன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஒரு பரவாயில்ல, நம்ம எந்த அளவில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதில் கேட்குற கேள்விகளை நம்ம எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறோங்கிறத வச்சு நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறது தெரியும். நமக்கு ஒருவேளை படிக்காத சில கேள்வியோ பதிலோ அந்த கைடில் இருந்தால் கூட அதன் மூலம் நம்ம அதுக்குடைய ஆன்சரையும் கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி கைடை படிக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு முதல் பானிபட்டு போர் எந்த வருடம் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கீங்களேன். 1726, 1556, அப்புறம் 1757, அப்புறம் 1565, இப்படி 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல வந்து முதல் பானிபட்டு போர் எந்த வருஷம் நடந்தது, 1526 நமக்கு நல்லா தெரியும். அப்ப 1556 அப்படிங்கிற வருஷத்தை எதுக்காக கொடுத்துருக்குறான், அது சும்மா எதுவுமே அவன் பாட்டுக்கு அவங்களுக்கு தோணுனது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஏதாவது ஒரு போர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 1556 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், 2ஆம் பானிபட்டு போரா இருக்கும். அப்புறம் 1757 ஒண்ணு இருக்கு, அது என்ன பாத்தீங்கன்னா அது வந்து என்னது, அதுதான் பிளாசி போர். ரொம்ப சரியா ஒரு தம்பி சொன்னார், பிளாசி போர் இருக்கும். அப்புறம் 1565 பாத்தீங்கன்னா அது தலைக்கோட்டை போர். 1565 இந்த தலைக்கோட்டை விஜயநகர பிரச்சனை நினைச்சு. அப்ப நீங்க இந்த மாதிரி கைடு அல்லது பழைய கொஸ்டின் பேப்பரை பாக்குறப்ப நீங்க சரியான ஆன்சரை டிக் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் மூவிக்கு அதுல இருக்கு அந்த ஆன்சருக்குரிய கேள்வி என்னங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். அப்ப நீங்க இப்படி பாக்குறப்ப உங்களுக்கு இது இந்த வருஷத்துக்கு எது கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப அது எந்த போர் சம்பந்தப்பட்டதை படிக்கிறப்ப நம்ம இன்னும் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 3 இருக்கக்கூடிய பதிலுக்குரிய கேள்வி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. சோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறது மூலம் நம்மளுடைய மனப்பாடம் பண்றது கஷ்டம். நீங்க சொன்னது கரெக்ட். இதை வந்து நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரே வழின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வருடங்களை வந்து நீங்க எழுதி பார்க்கணும். சரிங்களா. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படி சொன்னா உங்களுக்கு எது ஈஸின்னு தெரியுதோ அந்த வழியில நீங்க அதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நாங்க படிக்கிறப்ப இந்த தலைக்கோட்டை போர்னு சொன்னோம் இல்லையா,
1565. அதை எனக்கு எப்போ கேட்டாலும் இன்னும் 30 வருஷம் கேட்டாலும் மறக்காது. ஏன் அப்படின்னா அது நான் எனக்கு படிக்கிற பசங்களாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா 1.25 டஜன் ஆரஞ்சுன்னு சொல்லுப்பா அப்படிம்பாங்க. 1.25 டஜன்னா அர்த்தம், ஒரு டஜன்னா எத்தனை? 1.25 டஜன்னா ஒரு டஜன்னா 12. இந்த கணக்கு போடுறதுக்கு பேசாம நம்பரே ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஒரு டஜன்ங்கிறது 12, அரை டஜன்ங்கிறது 1/4 டஜன்ங்கிறது அதுல பாதி. ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி பயப்படுறீங்களே. 1/4 டஜன்ங்கிறது எவ்வளவு? 3. அப்ப 1.25 டஜன்ங்கிறது எவ்வளவு? 15. நான் 1565 சொன்னா 15 வந்துருச்சா? 1.25 டஜன் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு பழம் 6, 5. 1.25 டஜன் ஆரஞ்சுனா 1.25ங்கிறது 15, ஆரஞ்சுனா 6, 5. ஆரஞ்சு பழம் மாதிரி 1.25 டஜனா. ஒரு உதாரணத்துக்காக நான் நீங்க கேட்டதுனால சொல்ல, இப்படி நீங்க எனக்கு இப்படி என்னனாலும் உங்களுக்கு ஈஸியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப புளி லென்ஸ், குவி லென்ஸ், காவில் என்ன கான்வெக்ஸ், கான்கேவ்பாங்க. இது புளி குவின்னு நிறைய குழப்பம். அது என்ன சொல்லுவாங்க? கிட்ட குழிவை உண்டி எட்ட குவிம்பாங்க. அப்படின்னா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸு, எட்ட பார்வைக்கு குவி லென்ஸு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு எது அது நீங்க உங்களுக்குள்ள நம்ம பாஷையில, நம்ம ஊர் பாஷையில எப்படின்னாலும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பட்டப்பேர் வைக்கிறதுக்கு இளஞ்சமூர் மாதிரி சிறந்தவர் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இளஞ்சமூர்ல பட்டப்பேர் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது வயசானால இருந்து எல்லாத்துக்கும் அது மாதிரி நமக்கு ஏதாவது நீங்க ஒரு பேரை கண்டுபிடிச்சு இந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க சொல்றது கரெக்ட். அது நம்ம இல்லாட்டினா எழுதி பார்த்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் ஆரம்பத்துல அப்படி இருக்கும். போக 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 இப்ப நான் நடத்துறதுக்கு இருக்கா இந்த வருஷத்துல நான் உண்மையிலேயே சொல்றேன். கேட்டா இப்படி கேட்பீங்கன்னு நான் ஞாபகம் வச்சுல சொல்றேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சை தான் சொல்றேன். அதாவது கொஞ்சம் நம்ம எப்படியாவது இந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும் அப்படி ஒரு ஆர்வத்தோட நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறப்ப, எழுதி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அது நமக்கு வந்துடும். அது போக போக இன்னும் பிராக்டிஸ் ஆயிரும். இப்ப ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஒரு நீச்சலே தெரியாது. நம்ம ஊர் குளத்துல போய் இறங்குங்களேன். ஃபர்ஸ்ட் இறங்கி இந்த 3 தூரம் போறதுக்கு யோசிப்போம். அப்ப என்ன செஞ்சிடறோம்? அது 50 தூரம் போன பிறகு கொஞ்சம் அது வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அப்புறம் ஒரு குறுக்கு நீச்சல் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லி குறுக்க போய் பார்ப்போம். குறுக்க போய் தொட்டுட்டோம்னா திரும்பி வர முடியுதான்னு பார்ப்போம். திரும்பி வந்துட்டோம். ஒரு 2 தடவை குறுக்க போய் திரும்பிடுறோம். ஒரு 3 தடவை குறுக்க போய் திரும்புறோம். ஏன் நெட்டு வாக்கில் நீச்சல் அடிச்சு நம்ம ஒரு தடவை பார்க்கக்கூடாது? நம்ம தான் 3 தடவை இவ்வளவு வாழை தண்ணியில கால் உண்டாம போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போறோம். அப்ப அது போறோம், அது நேரம் அங்கே போயிட்டு திரும்பிடுறோம். அப்ப நம்ம எந்த தைரியத்துல அங்கே போறோம்னா, இந்த ஒரு 3 தடவை நமக்கு நீச்சல் அடிச்சு பழகுன தைரியம். நம்மளால தண்ணிக்குள்ள முங்க மாட்டோம், நம்மளால போயிடும்ங்கிற ஒரு தைரியம். அந்த தைரியம் எதனால வருதுன்னா அது பயிற்சியில தான் வரும். அப்ப இது எத்தனை நாள்ல இந்த மாதிரி ஒருத்தரால நான் சொல்ற மாதிரி நெட்டுவாக நீச்சல் அடிக்கணும்னா, அவர் தொடர்ந்து நம்ம ஊர்நில நீச்சலே தெரியாதா இருந்தா கூட பயிற்சி எடுத்தாருன்னா ஒரு 15 நாள் கூட ஒரு 1 மாசம் ஆகும். 1 மாசத்துல தைரியம் வந்துடும். அது மாதிரி இன்னும் நம்ம அந்த உடம்பு நமக்கு பழக்கமாயிருது. இப்ப நீங்க இன்னைக்கு திடீர்னு ஒருத்தரை விட்டு இந்த கிரவுண்ட்ல ஓடணும்னா ஒரு ரவுண்டு ஓடுறதே கஷ்டம். அவர் தினம் பிராக்டிஸ் பண்ணாருன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அவரால் ஒரு 5 ரவுண்டோ 10 ரவுண்டோ ஓட முடியும். அது மாதிரி நீங்க இந்த இயறுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல அந்த மூளை அது இந்த மாதிரி நம்ம ஒரு தகவலை அதுல உள்ள போடுறப்ப அது வாங்குறதுக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லைன்றதுனால கொஞ்சம் யோசிக்கும். ஆனா நீங்க இதே தொழிலா இதே வேலையா நீங்க உட்காந்து தொடர்ந்து படிக்கிறப்ப ஒரு 10 நாள் 20 நாள்ல அது என்ன ஆகும்னா அந்த மூளை கொஞ்சம் பழக்கப்பட்டுரும். அந்த மூளையை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? எழுதி பார்க்கணும். அதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும். அதாவது என்ன சொல்றாங்க, மனித மூளையினுடைய தன்மை, நீங்க என்ன படிச்சாலும் எதை படிச்சாலும் 24 மணி நேரத்துக்கு பிறகு படிச்சதுல எனக்கு எத்தனை சதவீதம்ங்கிற இப்ப ஞாபகம் இல்லை. ஆனா பெரும்பாலும் அது மறக்கும். அது இயற்கை. இது அது எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் இயற்கை. சரிங்களா? அப்ப இதுல நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம்னா அந்த மாதிரி அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன செய்யணும், மேல நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு பாக்குறப்ப அந்த வருஷம், அந்த பேரு, அந்த வாய்ப்புல நுழையாத ஒரு முஸ்லீம் மன்னருடைய பேரா இருக்கலாம், அல்லது ஒரு தாவரவியல் பேரா இருக்கலாம், அல்லது ஒரு வருடமா இருக்கலாம். நீங்க அதை கூட அண்டர்லைன் பண்ணி மேல எழுதி வைக்கிற இன்னொரு பெரிய பலன் சொல்லி கேட்டீங்கன்னா, கையை பிடிச்சி பேனால பிடிச்சி எழுதுறப்ப நம்ம மனசுல இன்னும் கொஞ்சம் அதிகமாவது பதியும். அப்படி வாச்சிட்டு போறதுங்கிறத விடவும் நோட் பண்ணி வைக்கிறதுங்கிறது இன்னும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால நீங்க பேனாவே பென்சிலே எடுத்து என்ன செஞ்சு கரெக்ட்
அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, அது வந்து நமக்கு எப்படின்னா நம்ம குடும்பத்தை பற்றி ஒன்று யோசிக்கணும். நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? நான் வந்து இப்போ இப்படி இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டா நான் வந்து ஒரு எவ்வளோ நாள் கஷ்டப்படுவேன்? ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒரு கஷ்டப்பட போகிறேன். கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிட்டா எனக்கு வேலைக்கு போன மாதமே 25,000 ரூபா சம்பளம். இந்த 25,000 ஊதியம் கிடைச்சிச்சுன்னா என்னுடைய குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியும். திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ இருந்தீங்கன்னா நமக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பெண் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். சரிங்களா? நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, சில பேர் அந்த நேரத்தில் வாப்பா அப்படி குற்றாலம் போகிறோம், போய் அப்படியே ஒரு 2 நாள் குளிச்சுட்டு அப்படி நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பரீட்சைக்கு 1 மாதம் இருக்குது. 2 நாள் போகலாம். 2 நாள் போனால் எனக்கு எந்த செலவுமே இல்லை. அதில் போகிறவங்க எல்லாருமே ஏற்கனவே என் கூட படித்தவங்கன்னா எல்லாருமே, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அரசு பணியில் இருக்கிறாங்க. அதனால நான் அந்த நேரத்தில் நான் வேலையில் இல்லை. அப்போ நான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்குன்னு நான் என் கைப்பட எதுவுமே செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் என்னை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கூட போகிறப்ப எல்லா செலவும் அவங்க பார்த்துக்குறாங்க. அப்போ 2 நாள் போனால் சரி நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா பிரியாணி சாப்பிட்லாம், நல்லா குளிக்கலாம், நல்ல வசதி, ரூம் எல்லாமே போட்டு கொடுத்துருப்பாங்க. ஜாலியாக கார் பிடிச்சி நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம ஏன் போயிட்டு வரக்கூடாதுன்றது போகலாம். ஆனால் எனக்கு தேர்வு 1 மாதம் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுது, இவங்க கூட போனோம்னா 2 நாள் நினச்ச சாப்பாடு, பிரியாணி, தங்குற எல்லா வசதியும் கிடைக்கும். அதுக்கு பிறகு யார் கொடுப்பா? அப்புறம் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் இந்த 1 மாதம் நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா நான் என்ன செய்யணும், தினம் பிரியாணி கூட சாப்பிடலாம். தினம் சாப்பிட்டா உடலுக்கு இருக்குங்கிறது வேற விஷயம், ஆனால் சாப்பிடக்கூடிய வசதி நமக்கு வந்துடுது. அப்போ இந்த 2 நாளைக்காக ஆசைப்பட்டு நம்ம அவங்க கூட போய் சுற்றிட்டு வந்தோம்னா அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த தேர்வு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு தேர்வு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது இல்லைப்பா கொஞ்சம் பரீட்சை நெருங்கிருச்சு, இல்லைன்னா கூட நான் வந்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், அவங்கள்ட்ட இருந்து தவிர்த்துட்டு உட்காந்து படிக்கிறேன். அப்போ இந்த ஆர்வம் குறையிறத நம்ம எப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். சரி நம்ம வேலைக்கு போயிட்டா நமக்கு இதனால என்ன கிடைக்கக்கூடிய நன்மைகளை யோசிச்சு பார்க்கணும். 25,000 ரூபா சம்பளம். இன்னைக்கு நீங்க ஒரு பிஇ படிச்சாவே ரைட்டா, நல்ல ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில பொறியியல் கல்லூரி முடிச்சுட்டு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, தம்பி கணேசன் இருக்கிறாரு தெரியும், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போனா எடுத்தவொடனே அவன் எவ்வளவு தருவானா, ஒரு 20-25 ரூபா 30 ரூபா தான் தருவான். நீங்க 3 வருஷம் 4 வருஷம் அதுல வந்து உங்களுடைய அனுபவத்தை வச்சு அவன் சம்பளம் அதிகமா கொடுக்கறதுலாம் அப்புறம் நடக்கிறது. போன உடனே பெரும்பாலான சாஃப்ட்வேர் கம்பெனியில் கொடுக்குறது ஒரு 20-25 ரூபா சம்பளம் தான் தர்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பிஇ முடிக்கணும். முடிச்சு அது உடனே கிடைக்கிறது இல்லை, அவன் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் ஆகி போகணும். ஆனால் நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம்ங்கிறது 10th ஸ்டாண்டர்டை வச்சு தான் எழுதுறீங்க. நீங்கள் ஒரு +2 நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் கேள்வி கேட்கறதுங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவர் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒருவேளை மேனேஜ்மெண்ட்ல சீட்ல சேர்ந்துருந்தாருன்னா அதுல சில பல லட்சம் செலவு பண்ணி தான் படிச்சு முடிச்சுட்டு வர்றாரு. ஆனா நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ அல்லது ஒரு +2 வரையும் படிச்சிருந்தா கூட இந்த புத்தகங்களை ஒழுங்கா படிச்சு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, 25,000 உங்களுக்கு சம்பளம் எடுத்த உடனே. அது வந்து இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு டைப்பிஸ்டாக ஒரு பையன் சமீபத்தில் ஜாயின் பண்ணார். அவருக்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை பக்கத்தில் அவர் ஊதியம் வாங்குறாரு. இது வந்து அடிப்படை தான். இன்னும் போக போக வருடத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஊதிய உயர்வு, அப்புறம் மற்ற வசதிகள் இருக்குது. சனி ஞாயிறு விடுப்பு, மற்ற மகப்பேறு விடுப்பு 1 வருஷம், நிறைய அரசு பணிகளில் வந்து அரசு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை பூரா பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று அதுதான் உங்களுக்கு முடிவு கிடையாது. நான் சொன்னல, நான் முதல்ல கிடைச்ச வேலை எனக்கு குரூப் 4 வேலையை போதும் நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், குரூப் 2 எழுதினேன். குரூப் 2 எழுதுறப்ப அதுல பார்த்தேன், சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 எழுதினேன். அதுவும் கிடைச்சிருச்சு. அதனால வந்து இவங்க என்ன செய்யணும், இதனால நமக்கு கூடிய பணப்பலன், அதை வச்சு நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேறும், நமக்கு என்ன சமுதாயத்துல என்ன ஒரு மரியாதை கிடைக்கும். இப்ப நான் இப்ப வரேன்னா நான் ஜெயராமன்ங்கிறதுக்காக நான் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, எனக்கு கிடைக்கிற மரியாதை கிடையாது, அந்த பதவிக்கு தான். அப்ப அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை. இப்ப நான் இங்க கூட நம்ம உள்ளூர்ல கூட நான் சொந்தக்காரங்கிற முறையில அந்த பதவி இல்லாட்ட கூட ஒரு மரியாதை கிடைக்கும். இப்ப நான் வெளில வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஜெயராமன்கிற ஒரு நபருக்காக மரியாதை கொடுக்கறது இல்லை, நம்ம பார்க்குற வேலைக்காக தான் நான் ஜாயின்ட் கமிஷனர் அல்லது டிப்டி கமிஷனர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பதவியை வச்சு தான் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப இங்க வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். அப்ப நம்ம சமூகத்துல நம்மளுடைய அந்தஸ்து கூடுது, நம்மளுடைய பொருளாதார வசதி அதிகமாகுது. இதனால அடுத்த தலைமுறையை என்ன ஆயிருது, மாறிடுது. ஸோ இதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். இதை நம்ம சரி நம்ம என்ன இதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப இங்க உங்கள்ட்ட ஒரு மம்பட்டியை கொடுத்து ஒரு கடப்பாரை கொடுத்து
நான் சாயங்காலத்துக்குள்ள இந்த வயலை பூரா வெட்டி முடிப்பேன் அப்படின்னா அது பழக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. அது வேர்த்து உருவிட்டு ஓடிடும். இன்னும் சொல்லப்போ நம்ம எவ்வளவு நாள் செய்ய முடியும், நம்ம கீழே மயக்கப்பட்டு விழுந்தா கூட விழுந்துடும். இது படிக்கிறதுங்கிறது மூளையைத்தான் செலவு பண்றோம். நல்லா ஒரு இடத்துல அழகா ஒரு மரத்து நிழல்லையோ அல்லது வீட்லையோ அல்லது ஒரு அமைதியான இடத்துல நீங்க பாட்டுக்கு நல்லா சுகமா உட்கார்ந்து புத்தகங்களை படிக்க போறீங்க. தேவைப்படுச்சுன்னா தண்ணி வச்சுன்னா குடிக்க போறோம், அல்லது கொஞ்சம் சோம்பலா இருந்துச்சுன்னா ஒரு டீ சாப்பிட போறோம், தேவைப்பட்டா கொஞ்ச நேரம் நடந்துக்கிற போறோம். அப்ப உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை. இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மூளையை செலவு பண்றது கூட சொல்ல முடியாது. நம்மளோட அறிவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வளர்த்துக்கிறோம். இப்ப நான் டிஎன்பி நான் படிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப வேலைக்கு 2001 வேலைக்கு வந்தேன். இப்ப எத்தனை 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அப்ப நான் படிக்கிறப்ப நான் செஞ்ச பழக்கங்கள் இன்னும் இந்த பேப்பர் படிக்கிறதுல. இப்ப எனக்கு பேப்பர் படிக்கிறது கட்டாயம் இல்லை. பேப்பர் படிச்சாதான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல போறாங்களா? இல்ல. ஆனா அப்ப நம்ம படிச்ச சில ஏற்படுத்திக்கிட்ட பழக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால விட முடியல. இன்னும் எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு, செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொன்னா, அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறப்ப நம்ம வளர்த்துக்கிட்ட பழக்கங்கள் தான். அதனால நீங்க நம்ம அப்படி நினைக்கணும். இப்ப இதுவே கஷ்டம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த வயக்காட்டுல பகல் பூரா வேலை செய்யறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. இப்ப இந்த வேலையில நம்ம நம்ம ஒரு வயல் வேலை பார்க்கணும், அல்லது வேற சித்தாள் வேலை பார்க்கணும். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது பேசாம நிழல்ல உட்காந்து படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு விட நமக்கு நல்ல சம்பளம் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. ஆனா அது நீங்க சொல்றது கரெக்ட் பண்ணி சொல்றது. நம்ம அதைத்தான் என்ன சொல்றோம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் இது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். நாமளே புரியுது உண்மை. அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்கு நாமளே பண்ணிக்கிறோம். அதான் சொல்ல, இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நமக்கு அதனால இருக்கக்கூடிய நன்மைகளை பூரா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இப்ப படுற கஷ்டங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமா தெரியாது. அதனால நம்ம அந்த மாதிரி நினைச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து படிக்கணும்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு 6 மாசம் படிச்சு ஒரு வேலையில உட்காந்துட்டீங்கன்னா 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு பணி பாதுகாப்பு. அதுக்கு பிறகுமே இன்னைக்கு பென்ஷன் இல்லைன்னா கூட உங்களுக்கு சிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு பங்களிப்பு ஓய்வூதியம் சொல்லிட்டு அரசாங்கம் நம்ம பென்ஷனோட அரசாங்கம் ஒரு பங்களிப்பு தொகையை சேர்த்து நம்ம கொடுக்குறாங்க. எவ்வளவோ மற்ற கிராஜுவேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இருக்கு. குறைஞ்சது 60 வயசு வரைக்கும் நமக்கு யார் நம்மளை வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப நமக்கு அந்த ஒரு நன்மை. இப்ப ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா அதனுடைய பலனை நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் அனுபவிக்கலாம்? 60 வயசு அப்படி நம்ம நினைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஒரு வருஷம் படுற கஷ்டங்கிறது தெரியாது. ஆனா இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேலைக்கு போகலன்னா நம்ம என்ன செய்யணும், வருடம் பூரா ஏதாவது ஒரு நம்ம அதாவது ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்தோம், அல்லது வீட்டு சம்பந்தப்பட்ட வேலையில பார்த்தோம், ஒரு பொருளாதார ஒரு கஷ்டத்தோட இருக்கணும். அப்ப நம்ம ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிச்சு நம்ம உள்ள நுழைஞ்சு போயிட்டோம்னா நமக்கு ஒரு நம்மளோட வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம படிச்சோம்னா இது கஷ்டமா தெரியாது. இன்னொரு விஷயம் இதுதான். அப்ப நம்ம படிக்கிறது என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகங்களை 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் கல்வியில உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி கருத்தூன்றி படிக்கணும். ஆனா முக்கியமானதை அப்படியே நோட் பண்ணிட்டு அப்படி கடை படிச்சு முடிச்சிடணும். ஒரு நாள் வச்சுக்கிறோம். அதாவது போட்டித் தேர்வுல என்னன்னா ஸ்பீடு, அக்யூரசி முக்கியம். நான் இதை படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க நான் தேர்வு வரைக்கும் வெறும் பிசிக்ஸே படிச்சேன் அல்ல சயின்ஸை மட்டும் படிச்சேன் நல்லா ஹிஸ்டரி படிக்கணும்னு சொல்லக்கூடாது. சீக்கிரமா படிக்கணும், ஞாபகம் வச்சு படிக்கணும். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், வேகமா படிக்கணும். படிச்சு ஒரு வாரம் டைம், இந்த ஒரு 4 நாள் டைம், அதுக்குள்ள இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கணும். அப்படின்னா அதுக்குள்ள என்ன செய்யணும், அதை முடிச்சு அந்த புத்தகத்தை தூக்கி வச்சிடணும், அடுத்த புத்தகத்துக்கு போயிடணும். அப்பதான் உங்களால முழு சிலபஸை கவர் பண்ண முடியும். இப்ப இன்னும் மற்ற தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன செய்வாங்க, ஒரு 10 சாப்டர் இருக்கும். ஒரு கணக்குல எடுத்துக்கலாம், இப்போ அல்ஜிப்ரா அல்ல ஜியாமெட்ரி இல்லை ட்ரிக்னாமெட்ரி எனக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எப்படி 4 கணக்கு கேட்க போறாங்க, நம்ம வேற இந்த 2 கணக்கு அட்டன் பண்ணிடலாம். இது ஒண்ணுமே புரியல, அப்போ எப்படி 5 கொடுத்து 4 கேட்க போறாங்க, அதுல இந்த சாப்டர் கேட்கற கணக்கு தெரியலனா கூட மற்ற சாப்டர்ல உள்ள கணக்கை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சில சாப்டரை விட்டுட்டு போனாலும் கூட நம்ம அதில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல அப்படி இல்லை, அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்க படிக்காம விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுல ஏதாவது கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த குரூப் 4 மாதிரி தேர்வுக்கு என்ன செய்யணும், எக்ஸ்டென்சிவ் ஸ்டடின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் படிக்கணும்.
படிச்சுட்டோம்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நீங்க அப்படி ஒரு போற போக்குல பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா கூட கேள்வி வர்றப்ப ஆமா இல்ல இது நம்ம அதை படிச்சோம் இப்படி ஒரு ஆன்சர் பார்த்தோமே நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் கேள்விக்கு கேட்டு பதிலை என்ன செஞ்சிடறான், அவன் அதுலயே கொடுத்துடுறான். நம்ம வேலை என்ன, அந்த நாளில் எது சரியான பதில் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு டிக் அடிக்கிறது தான். அப்ப நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு போயிருந்தாலே உங்களுக்கு அதை மூடி வச்சுட்டு பார்த்தா உங்களை மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா ஆன்சரை காமிச்சா உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த வார்த்தை இருக்கும், ஆனா மனசுக்குள்ளே இருக்கும் வார்த்தை நம்மளால டக்குன்னு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. பார்த்தா சொல்லிடலாம். ஆனா அப்ப நம்ம பார்த்தாவே சொல்லிடலாங்கிறதுனால நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களால மனப்பாடம் பண்ணி அந்த கேட்ட கேள்வி சொல்ல இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் பானிபட்டு போர் எந்த வருஷம், இந்த 1526. உங்களுக்கு 1526 மறந்து போச்சு இப்படி வச்சுக்கிறோமே, ஏதோ 1500 சில்ட்ரன்றது மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அவன் கொடுத்துருக்க 4 வருஷம் கொடுத்துருக்கான். இன்னும் 1526, இன்னொன்னு 1785, இன்னொன்னு 1900 சில்லற, இன்னொன்னு 1400 சில்லற. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, இது எப்படி 1500 ஆரம்பிக்க நல்லா தெரியும் சரியா, மிச்சம் 3மே 1500 ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப அதான் இருக்கும். அப்ப சரியான விடை தெரியாட்டினால் கூட நம்மளால சரியா ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து குரூப் 4ல அதிகம். அப்ப நம்ம என்ன செய்யணும், எதையுமே விடாம வாசிடணும். முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்து வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு அதை படிக்கணும். இன்னொன்று என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சேர்ந்து கூட படிக்கலாம். அது சேர்ந்து படிக்கிறதுனா ஒரு எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது படிக்கிறது தனியாக தான் படிக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் இப்போ ஒரு பாடம் வச்சுக்கோங்களேன், ஒரு வரலாறு அல்லது ஒரு எக்கனாமிக்ஸ்னா நானும் படிக்கிறேன் நீயும் படிச்சு முடிச்சுட்டு நான் படிச்சதை ஓன்ட்ட கேட்பேன், நீ படிச்சதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏன்னா நம்ம போட்டிங்கிறது தமிழ்நாடு கூட எழுதுறதுனால இப்ப நான் படிச்சதை உங்கள்கிட்ட சொல்றதுனால நீங்க என்னையோட அதிகமான மார்க் எடுத்துருவீங்கன்னா நமக்குள்ள ஒரு போட்டி பொறாமையே தேவையே இல்லை. அப்ப நான் படிச்சதை உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்க படிச்சதை என்கிட்ட சொல்றப்ப கற்றலில் கேட்டல் நன்றுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றப்ப இன்னொரு கேட்கிறப்ப நமக்கு அது ஈஸியா மனசுல பதியும் சரிங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு பாடத்தை எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நீயும் படி நானும் படி, நான் படிச்சதை உன்கிட்ட கேட்பேன், நீ படிச்சதை என்கிட்ட சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேள்விகளை கேட்கிறப்ப நமக்கு ஒன்று ரெண்டு தெரியாத கூட அவங்க படிச்சிருக்கிறப்ப அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம படிச்சது மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி அதை செஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி அப்ப படிச்சுட்டு வருங்கிறப்ப நானும் படிச்சு நீயும் படிச்சதுன்னா அவன் படிச்சு எனக்கு சொல்லுவேன், நான் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. 2 பேரும் என்ன செய்யணும், தீவிர ஈடுபாட்டோட அதை நம்ம படிக்கணும். அப்படி படிச்சு நம்ம பண்ணோம்னா 2 பேருக்கும் அதனால பெனிஃபிட். அப்படி படிச்சு அந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறது மாதிரி படிச்சுட்டு ஈவினிங் டயத்துல ஒரு மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்லி என்னென்ன இதை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கணக்கு இந்த இப்போ வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பக்கத்தில் அரித்மெட்டிக் அபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கணக்கு வந்து நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் அத்தனை புத்தகங்களையும் படிக்கிறது கடினம். அதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கிறேன், அதை தர்றேன். அதில் உள்ள கேள்விகளை ஓரளவுக்கு நம்ம படித்தோம்னாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படிக்கிறது வந்து அந்த நம்ம ஒரு ஆர்வமாக உள்ள மக்களோடையே நம்ம எப்போதுமே தொடர்பில் இருக்கோம். அப்படி இருந்தோம்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படாது சரிங்களா. இப்போ நான்லாம் குரூப் 4 படிக்கிறப்ப குரூப் 1 படிக்கிறப்ப நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க, என்ன இப்போ இன்ஜினியரிங் என்ன ஆப்ஷனில் போடுறீங்க, நான் படித்தது BA அக்ரின்ற ஒரு சப்ஜெக்ட். அது அந்த நேரத்தில் குரூப் 1ல் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இல்லை. அப்போ நாங்கள் படிக்கிறப்ப குரூப் 1ல் 2 ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த விருப்ப பாடம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கிற பாடம் இல்லைன்றதுனால நான் வேற ஏதாவது ஒரு பாடம் தான் எடுக்கணும். அப்போ படிக்கிறப்ப என்ன எடுக்கணும், ஹிஸ்ட்ரியும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் நான் எடுத்தேன். அப்போ கூட படிக்கிற ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்கிறீங்க, ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன்னு சொல்றீங்க. ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நீங்க அதை போய் எடுத்து படிக்கிறீங்களே. ஒருத்தர் சொல்லார் நான் என்ன படிச்சேன்னு தெரியுமா, நான் MA ஹிஸ்ட்ரி. இன்னொருத்தர் என்ன சொல்லார், நான் MA பொலிட்டிக்கல் சயின்ஸ். எங்களாலேயே அதுல அதிக மார்க் எடுக்க முடியல. நீங்க இன்ஜினியரிங் படிச்சவர் வந்து இந்த பாடத்தை படிச்சு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றாருங்கிறத நம்ம பின்வாங்கினோம்னா கஷ்டம். அப்ப நம்மளை நாம என்ன செய்யணும், முதல்ல நம்பணும். ஏன் முடியாது, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தானே படிச்சோம், அவர் MA படிச்சிருந்திருக்கலாம், அவரால் முடியலங்கிறக்க நம்மளால முடியாதுன்னு ஏன் நினைக்கிறோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்போம், பாடுபடுவோம், முயற்சி உண்டோம்னு சொல்லி படிச்சோம்னா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த MA படிச்சவங்க எல்லாம் கூட தேர்ச்சி பெற முடியல, நம்ம தேர்ச்சி பெற்றோம் சரிங்களா. அதனால சில நேரம் சில பேர் வந்து அந்த மாதிரி என்ன செய்வாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி மாதிரி பேசுவாங்க. அதை நம்ம எடுத்துக்கிற வேண்டிய நம்மளால முடியும், நம்ம படிப்போம் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த தேர்வு எழுதினாலும் இதுதான் நான் எழுத போற கடைசி தேர்வு. நமக்கு வயசு இருக்கு, எத்தனை தேர்வு இருக்குங்கிறதெல்லாம் விட்டுறணும். இதுதான் நான் எழுத போற கடைசி தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட
எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் தேர்ச்சி அடைய முடியும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நான் ஒரு வேலையாக போயிருந்தேன். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் நான் சென்னைக்கு ஒரு வேலையாக போகிறேன். நான் போகிறப்ப சென்னையில் வெள்ளம் கிடையாது. அங்கே ஒரு 2-3 நாள் தங்கி செய்ய வேண்டிய வேலை. 2-3 நாளுக்காக தங்கியிருக்கிறேன். வெள்ளம் மழை அடித்து ஊற்றுதுன்னா அப்படி ஒரு மழை நம்ம செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து சேலத்துக்கு போனேன். நான் வேலை பார்க்குற சேலம். அப்போ சென்னையில் வேலை முடிஞ்சு சேலத்துக்கு போனோம் அப்படின்னா நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறி போகணும். சென்ட்ரலில் போனான்னு சொல்லுவாங்க ஆவடியில் தண்ணி நிறையா இருக்குது, ட்ரெயின் எல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. பஸ்ஸுஸ் எல்லாம் ஏற்கனவே நிறுத்திட்டாங்க. அப்போ ஆவடியிலேருந்து ட்ரெயின் போகாதுன்ட்டாங்க. ஐயோ சேலத்துக்கு போக முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருப்பி எக்மோரில் போய் ஏதாவது ஒரு ட்ரெயின் இருந்தால் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்மோருக்கு வர்றேன். எக்மோர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பும் போது இதுதான் கடைசி ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. அதாவது நல்லா பார்த்துங்க, அங்கே நான் 2 நாளாக தங்கியிருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இடுப்பளவுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு எந்த ஹோட்டலுமே கிடையாது, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. துணியெல்லாம் நனைஞ்சு போய் ஈரமாக போச்சு. மாற்றி கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை. தங்கியிருக்கிற லாட்ஜில் பார்த்தா அங்கே கரண்ட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த வெள்ளத்தில் வந்து அந்த என்ன செஞ்சுட்டாங்க, மின்வாரியத்துறையில் வந்து எதுவும் ஷாக் அடிச்சக்கூடாதுங்கிறத அவங்களே மின் இணைப்பை துண்டிச்சுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அவன் ஜென்ரேட்டர் வச்சு டீசல் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த டீசலும் காலியாக போச்சு. அப்போ ரூம்ல கரண்ட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டலும் கிடையாது, துணிமணிலாம் நனைஞ்சு எங்கே பார்த்தாலும் சதன்னு ஈரம். அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன இருக்கு, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு வெளியில போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கடைசி ட்ரெயின் சொல்லி சொன்னதுல அவ்வளவு பேர் எப்படியாவது ஏறி ஊரை விட்டு வெளியில போயிடும். அங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம எப்படியாவது நம்ம பஸ்ல லாரி பிடிச்சாவது நம்ம போயிடலாம், சென்னை விட்டு வெளியில போய் ஆகணும். ஏன்னா திருப்பி எப்ப இந்த மழை விடும், எப்ப சரியாகும், எதுவுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் எதுவுமே கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே இல்லை. ரூம் விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணி. அப்ப கஷ்டப்பட்டு என்ன எல்லாரும் முடிவெடிச்சு ஏறினாங்க. அதுல நானும் ஏறினேன். ஏறி விழுப்புரத்துல இறங்கி அப்புறம் மாறி வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த நம்ம எப்படி அந்த ட்ரெயினை விட்டாலும் நம்ம இங்க மாட்டிக்கிட்டு நம்ம என்ன எப்படி போக முடியாது, நம்ம தவிப்புன்னு கஷ்டப்பட நினைக்கிறோமோ அது மாதிரி இதுதான் நான் எழுத போறிய கடைசி தேர்வு. எப்படியாவது நான் என்ன செஞ்சிருந்ததில்ல, அடிச்சு பிடிச்சி முண்டி அடிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும். அப்புறம் பார்த்துக்கிறோம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கிறவங்க அந்த தேர்வுக்கு என்ன செய்வாங்க, அப்புறம் பார்ப்போம்னு நினைப்பாங்க. அதனால இந்த தேர்வு நான் எப்படியாவது பாஸ் பண்ணி போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்கணும். படித்தோம்னா நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க என்னால முடியுமா, இது எப்படி அப்படிலாம் கஷ்டமா நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நமக்கு உடம்புல நம்மளால தேவையான சக்தியை கொண்டு வர்றதுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு இருக்கு. இப்போ நடந்து போறோம் சாயங்காலம் ஒரு இருட்டில், இப்போ இங்கே போகிறோம் இளஞ்சு ஊருக்குள்ளேயே போகிறோம், திடீர்னு யாராவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு 2 நாய் நம்மளை கடிக்க விரட்டி வருது, அல்லது பிடிக்காத நீங்கள் சாப்பிடாம நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிடல, காலைல சாப்பிடல, ஏதோ பசிக்கு இருக்கிறதுல எதனையோ கீழே விழுகிற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஊரை விடுங்க, ஏதோ ஒரு ஊரில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போகிறப்ப தெரியாத ஆளுங்கள்ட்ட உங்களை அந்த ஊரில் ஒரு 4 நாய் நம்மளை துரத்து வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பசிக்கிறதுல சரி வந்து கடின்னு சொல்லி நிற்கவா செய்கிறோம். அந்த நடக்க முடியாத விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அவ்வளவு ஆற்றலை திரட்டிக்கிட்டு ஓடுறோம். விட்டோம்னா நம்ம ஒலிம்பிக்ல கூட ஜெயிச்சிடும், அவ்வளவு வேகமா ஓடுறோம். அப்ப நடக்கவே முடியாதுன்னு சொன்னாலுக்கு அவ்வளவு வேகமா ஓடக்கூடிய தெம்பு நமக்கு எப்படி வந்துச்சு. அப்ப நம்ம உயிர் பிழைச்சாலும் நாய் கடிச்சாலும் 4 பேர் கத்தி எடுத்து விரட்டி வரான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய இந்துட்டா இருப்பீங்க வந்து வெட்டுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஓடத்தானே செய்யறோம். அப்ப எப்படி எவ்வளவு உடம்பு நம்ம உடம்புல இருக்கிற முழு பழத்தையும் திரட்டி ஓடத்தானே செய்யறோம். அது மாதிரி இது ஒரு ஓட்டம். எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இதுல தேர்ச்சி அடைஞ்சு நம்ம எல்லைக்கோட்டை தாண்டி ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட படிக்கணும். அப்படி படிச்சோம்னா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். அதில் ஒரு மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. அதனால நல்ல முயற்சியில ஒரு பாசிட்டிவ் மோட்டிவ் இதோட படிப்பு சொன்ன மாதிரி ஒரு டிப்ரெஷன் வந்தா கூட இல்லை, நான் ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சோமா ஒரு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலையே மாறிடும், பொருளாதாரமே மாறிடும், நம்ம குடும்ப சூழலே மாறிடும், நம்மளை மற்றவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே மாறிடும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட படிச்சீங்கன்னா நமக்கு அதுவே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனையும் நான் சொன்ன மாதிரி தேவையான நமக்கு சக்தியையும் கொடுக்கும். அதை வச்சே நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம். சரியா? அடுத்து நான் படிக்கணும். இதை நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் குரூப் 4ங்கிறதுனால அதோட நிறுத்திக்கிறேன். நீங்க அதுக்கு படிச்சுட்டீங்கன்னாவே குரூப்புக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்களே மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எப்படி கேட்டா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் நீங்க அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி படிங்க. சரி, இதுதான் நான் சுருக்கமா சொல்ல நினைச்சது. எப்படி படிக்கிறப்ப சொல்றீங்களா? படிக்கிறப்ப தான் நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப ஒரு பாடம்னா 3 நாள் 4 நாள் 2 நாள்ல உங்களுக்கு எத்தனை நாள் தேர்வுக்கு நீங்க என்ன செய்ய, இன்னைக்குல இருந்து எத்தனை நாள் இருக்கு,
அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும். சரியா? படிக்க வேண்டிய போர்ஷன் எவ்வளவு இருக்கு, அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கணும், இவ்வளவு நாள் இருக்கு, அப்ப இதெல்லாம் இத்தனை நாளைக்கு நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நம்ம அதை ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு இத்தனை நாள் வேணும். அப்ப இத்தனை நாளைக்குள்ள முடிச்சாதான் இத்தனை நாளைக்குள்ள ரிவிஷன் பண்ண முடியும். அப்ப இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்னா இத்தனை நாளைக்குள்ள இந்த புத்தகத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்காந்து படிச்சா அந்த புத்தகத்தை முடிக்க முடியும், அப்படி பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு பாடத்தை எடுத்துக்கங்க, ஒரு 11th காமர்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. காமர்ஸ் நீங்க படிக்கவே இல்லை, சப்ஜெக்ட் விட்டுட்டீங்க, காமர்ஸ்லயும் கேள்வி வைப்பாங்க, அதை படிக்கணும் அப்படி முடிவு பண்றோம். அப்ப 11th 12th ஓகே, நம்ம என்ன அதை படிக்கணும், அப்ப நமக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. டக்குன்னு ஒரு நாள் வாட்ச் விடுறோம், வாட்சிட்டு முக்கியமான நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு நாள் ஆமா படிச்சுட்டு திருப்பி ஈவினிங் ஒரு மணி நேரம் கடற்கடன்னு ஒரு தடவை என்ன செய்யணும், அதை படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்து மூடி வச்சிருக்கணும். மூடி வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்கு கூட நிச்சயமா மறக்கத்தான் செய்யும். ஒரு 2 நாளைக்கு பிறகு மறுபடியும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு மறக்காது. தேவைப்படுச்சுன்னா அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா, ஆனா 2வது 3வது பார்க்கறப்பெல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் போயிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் குரூப் எக்ஸாம்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ ஒரு புத்தகத்தை நல்லா படித்தேன், இவ்வளோ ஒரு புத்தகத்தை நான் ஒரு நாளில் படிச்சேன்னா எப்படி படிச்சிருப்பீங்க நினைக்கிறீங்க? இதில் ஒரு 600-700 பக்கம் இருக்கும். நான் மொத்தம் அன்னைக்கு ஒரு நாள் படிச்ச 2-3 புத்தகம், பக்கங்களோட எண்ணிக்கை ஒரு 700 பக்கம் இருக்கும். ஒரு நாள் 700 பக்கத்தை நீங்கள் எப்படி படிப்பீங்க? அப்படின்னா நான் படிக்கல, நான் என்ன செய்ய சும்மா அப்படியே பெரட்டினேன். ஆனா பெரட்டினால என்னால அந்த பக்கத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத கிரகிக்க முடிஞ்சு. ஏன் கிரகிக்க முடிஞ்சு? ஏற்கனவே நான் அதை ஒரு தடவை படிச்சிருக்கிறேன், இன்னொன்று நான் மேல நினைச்சிருக்கேன், அதுல சீரிஸ் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த பக்கத்தை இன்னும் நான் இன்னும் சில நேரம் பாத்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு கேள்வி கேட்கிறப்ப இந்த புத்தகத்துல இந்த பக்கத்துல இந்த இடத்துல அந்த வார்த்தையை படிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனசுல அது வந்து பதிஞ்சிடும். இது வந்து ஒரு பிராக்டிஸ். சரிங்களா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிறாரு. இது படிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க 4 நாள் நீச்சல் அடிச்சு போச்சு 5வது நாள் ஊர்னியவே கிராஸ் பண்ணிடலாம். 4 நாள் ஓடி பழகினா 5வது நாள் 4 ரவுண்டு ஓடுறவங்க 5வது நாள் செய்யலாம் 20 ரவுண்டு ஓடலாம். அதே மாதிரி நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப உங்களால ஒரு மணி நேரத்துல 10 பக்கம் படிக்க முடியுது, அல்லது ஒரு 5 பக்கம் படிக்க முடியுதுன்னா, ஒரு 4 நாள்ல அதே 1 மணி நேரத்துல உங்களால 10 பக்கம் படிக்க முடியும். ஒரு வாரத்துல அது 10 12 பக்கம் 15 பக்கம். அது நீங்க படிக்கக்கூடிய புத்தகத்தை பொறுத்து. ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸா இருக்கு, கொஞ்சம் கருத்து ஒன்றி மெதுவா படிக்கணும், கொஞ்சம் பக்கங்கள் வந்து குறைவாகும். கொஞ்சம் அப்படி கதை மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி படிக்கக்கூடிய பக்கங்கள்லாம் ஒரு மணி நேரத்துல நம்ம என்ன செய்யலாம், 15 20 30 பக்கம் கூட தாராளமா படிக்கலாம். இது வந்து நான் என்ன சொல்ற மாதிரி நம்ம மைண்டு அதுக்கு என்ன ஆயிரும், அப்படியே டியூன் ஆயிரும். நமக்கு டியூன் ஆயிரும். அப்ப நமக்கே நீங்க அதை நல்லா உணரலாம். நீங்க ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு பாக்குறப்ப, நான் படிக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன், ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆகிறப்ப ஒரு 3 மாசம் 4 மாசம் படிச்ச பிறகு பார்த்தா, நம்ம இந்த 3 மாசத்துல எவ்வளவு விஷயம் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு முழுசா ஒரு காலேஜ்லயும் கூட நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 மாசம் நம்ம இவ்வளவு புதுசா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அது வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஒரு கட் ஆஃப் லைன் வரும். அது அந்த கட் ஆஃப் லைன் உங்களுக்கு என்னைக்கு என்னால சொல்ல தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல போறப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு, பரவாயில்லையே நம்ம இவ்வளவு தூரம் உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முதல்ல ஆரம்பத்துல இதெல்லாம் கூட அடுத்தவங்க கேட்கறப்ப நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்ம இவ்வளவு படிச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கேட்கிறப்ப இவ்வளவு தூரம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது, ஸோ நம்ம பாஸ் பண்ணிடுவோம் போல தெரியுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும். அந்த லைன் வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம அந்த அந்த இது நம்மள்ட்ட இருந்து அந்த வார்த்தை நம்மள்ட்ட உடனே வராது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், உட்காந்து படிக்கணும். ஒரு கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா 2-3 மாசத்துல தாராளமா அந்த எண்ணம் வரும். ஆனா அதான் எடுத்துனால காலையில இருந்து உட்காந்து படிச்சோம்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படியே மண்டை கனமா இருக்கும். அது வந்து ஒரு சுகமான சுமை. சரியா? அது ஏன் அப்படி கனமாகுது? அன்னைக்கு பூரா நம்ம என்ன செய்யறோம், அவ்வளவு விஷயங்களை படிச்சு நம்ம மூளையில ஏற்றி இருக்கிறோம். அது என்ன செய்ய போறோம், திருப்பி நம்ம ஒரு 1 hour சாயங்காலம் அப்படி ஒரு டீ காஃபி சாப்பிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த நாள் அந்த இது முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் படிக்காத விஷயங்களை கொஞ்சம் படிக்கிறப்போ இதனால வந்து நம்ம உடல் வந்து இதெல்லாம் ஆக போறதில்லை. நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம், கொஞ்சம் கூடுதலா படிக்கிறோம், ஒரு ஆர்வத்தோட படிச்சோம்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். அது இருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே வந்து அதுவே ஒரு பாசிட்டிவ் சிம்டம்ங்கிறேன். பிளாங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம என்ன படிச்சுக்கிறோம், என்ன ஒண்ணு படிக்காத மாதிரி தெரியுதுங்கிற ஒரு கவலை வருது பார்த்தீங்களா? அதுவே நம்ம படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு கட்டத்துல தாண்டிட்டோம். ஒண்ணுமே படிக்காத நம்ம பிளாங்கா இருக்கிறங்கிற எண்ணமே வராது. சரியா? அப்ப அதுவே நம்மளை பொறுத்தல ஒரு முன்னேற்றம் தான். இது எப்படின்னு சொன்னா திருப்பி சொல்றதான், நீங்க படிக்கிறதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. நான் சொல்றேன், இப்ப நம்ம ஊர்ல பொங்கல் ஓட்டப்பட்டி வைக்கிறாங்க, 20 பேர் ஓடுறாங்க, முதல் 3 பேருக்கு தான் பரிசு கொடுக்குறாங்க. சரியா? இப்ப நீச்சல் போட்டி வைக்கிறாங்க,
முதல் 3 பேருக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. நான் மட்டும் கடைசியில் வந்தாலும் எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. அது வேற விஷயம். நான் ஒரு சிறப்பு அழைப்பாளர்ன்றதுனால ஊருக்கு செல்லப்பிள்ளை மாதிரி கொடுப்பாங்க. மற்றபடி நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா என்ன செய்யணும், முதல் 3 பேருக்குள்ள தான். அப்ப ஓடலாம், முதல் 3 பேருக்கு வந்தீங்களாங்கிறதான் கேள்வி. நானும் ஓடுனேன், ஆனா ஒரு 14வது ஆளா வந்தேன்னா பரிசு கிடைக்காது. அப்ப அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நான் தான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம இந்த 6000 பேருக்குள்ள வந்துடணும். அப்ப 80% கொஸ்டின் அடிக்கணும். இதுல 100க்கு 80 அடிக்கணும், அது 180னா அதுக்கு குறையாம அடிக்கணும். இதுல இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சில பேர் இந்த சயின்ஸ் பேக்ரவுண்டா இருப்பீங்க, சில பேர் காமர்ஸ் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டா இருப்பீங்க. ஹிஸ்டரி, தமிழ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருப்பீங்க. சில பேர் சயின்ஸ் இருப்பீங்க. இந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு ஆர்ட்ஸ் சரியா வராது, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு சயின்ஸ் சரியா வராது. இந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க என்ன செய்யணும், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நம்ம என்ன செய்யணும், அது ஹோம் கிரவுண்ட் மாதிரி. இந்தியா தமிழ் இந்தியாவுக்குள்ளே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறப்ப கூட எனக்கு ரன் அடிப்பண்ண ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், நம்ம சயின்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அதை அட்டன் பண்ணணும். பண்ணிட்டு வரலாறு, அறிவியல், புவியியல் நம்ம என்ன செய்யணும், நிறைய படிச்சு அதில் அட்டன் பண்ண பார்க்கணும். அதே மாதிரி ஆர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சயின்ஸ் தெரியாது, ஆனா உங்களுக்கு இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். ஆனா ஒரு ஹிஸ்டரி படிக்கிறவருக்கு அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவருக்கு ஹிஸ்டரி கான்ஸ்டியூஷன் தெரியும். அப்ப அது நமக்கு வந்து என்னது ஸ்ட்ராங். அப்ப அதில் நம்ம என்ன செய்யணும், அதிக மார்க் எடுக்கணும். இந்த தெரியாத சயின்ஸ், பிசிக்ஸ் இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அதிகமா படிச்சு எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்ப அந்த மாதிரி நமக்கு எது நம்ம ஹோமோ, எது நம்ம எந்த +2 டிசிப்ளின் படிக்கிறோமோ அதுல மேக்சிமம் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். இன்னொரு சப்ஜெக்டை படிச்சு அதுல எவ்வளவு அதிகமான மார்க் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். அதெல்லாம் மோட்டிவேஷன்ங்கிறது அடுத்த ஆள் இது வந்து ஒரு 35 மார்க் எடுக்கிற பரீட்சைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்யலாம், படிப்படி இந்த கேள்வியாவது படி, இந்த கேள்வி படிச்சுன்னா எப்படி பாஸ் பண்ணிடலாம், தூங்கக்கூடாது, உட்காந்து படிக்கணும், ஏமாத்தாதுன்னு சொல்லணும். இது வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம். நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, என்னப்பா எந்த நேரம் உட்காந்து படிச்சுட்டு சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிடுவாரு. சரி, அப்ப நான் வந்து இதுக்கு வந்து நம்மளை வந்து அடுத்த ஆள் வந்து படின்னு சொல்லணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா எப்படி சொன்னா, ஏன்னா எந்த நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் புத்தகத்தை மூடி விடான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், உட்காந்து படிக்கணும். சரியா? இதுல நம்ம அடுத்த ஆள் அப்படி படிச்சா மட்டும்தான் இது தேர்ச்சி. ஏன்னா போட்டி அதிகம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்ப அது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனா 20-25 தர்றாங்க. அதாவது குரூப் எல்லாம் போனா 20-25, குரூப் வேலைக்கு 40,000 சம்பளம்லாம் தர்றாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அரசாங்கத்துல வந்து ஊதியம் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பணி பாதுகாப்பு மற்றதுனால இப்போ வந்து நிறைய இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த தேர்வை ரொம்ப விரும்பி எழுதுறாங்க. அதனால கொஞ்சம் போட்டி அதிகம். என்ன போட்டி இருந்தாலும் நமக்கு அதை பத்தி தேவையே இல்லை. நம்ம நல்லா படிச்சா பாஸ் பண்ணலாம், அது ஒண்ணுதான் நம்ம மனசுல இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கண்ணோட்டத்தோட படிங்க, நிச்சயமா நீங்க தேர்ச்சி அடைவீங்க. சரியா? அடுத்ததா ஒரு இது சொல்லிடுறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, எப்பவுமே அந்த பாட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப சொல்லி கொடுத்த ஒரு செய்யுள்ல வர்றது, கண் துஞ்சார் பசி நோக்கார் செவ்வி அருமையும் பாரார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டு அடிக்கடி ஞாபகம். அதாவது கண் துஞ்சார் அப்படின்னா அர்த்தம் தூங்க மாட்டாராம். நாம எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு 10 மணிக்கு படுத்துருவோம். படுத்துட்டு நான் என்ன நினைச்சிருப்பேன், சரி ஒரு காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிப்போம், எந்திரிச்சோம்னா ஒரு 5:30-6 மணி வரைக்கும் கொஞ்சம் ஒரு சாப்டர் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும். அப்போ வந்து டைம் பீஸ் எல்லாம் கூட இருக்காது. ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு சரி ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சுதான் படுப்பேன் ஒழிய டக்குன்னு திடீர்னு முழிப்பு வரும். மணியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு தெரியுமா, 3:55 இருக்கும். நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கலாம், நான் அலாரம் வச்சு படுத்தாதான் நான் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஆனா அது நம்ம மைண்டே அந்த அளவுக்கு டியூன் ஆயிரும். கரெக்டா முடிச்சு பார்த்தா 3:45 இருக்கும், 3:50 இருக்கும். நம்மளை யாரும் எழுப்பி விடல, நம்ம 4 மணிக்கு எந்திரிக்க நினைச்சிட்டு தான் படுத்தோம், அதை தான் செஞ்சோம். அப்ப என்ன செய்யணும், சரி ஒண்ணு முகத்தை கூட கழுவ மாட்டேன், ஒரு சின்ன வீட்டுல தான் தங்கி ஒரு 4-5 பேர் தங்கி படிச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு ஓரத்துல சமணங்கால் போட்டு உட்காந்து ஒரு 5:30-6 மணி வரைக்கும் படிப்பேன். இவங்க கூட அந்த தூங்குறவங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு 5:30-5:45 தான் எந்திரிப்பாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற, சும்மா இந்த படிச்சுட்டு இருக்க ஒரு 5:45 எல்லாரும் என்ன செய்வோம், டீ சாப்பிட போவோம். அப்ப எனக்கு என்ன மனசுக்குள்ள வரும், அவங்க அப்பதான் எந்திரிக்கிறாங்க, ஆனா 4 to 5:45 நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு ஹிஸ்டரியில ஆன்சியன்ட் இந்தியாவை முடிச்சுட்டேன். சோ அப்ப நம்ம காலைல எந்திரிக்கிறப்ப நமக்கு இன்னைக்கு அவங்கள கூட நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரு சாப்டரை முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்ப கண் துஞ்சாருங்கிறது அதுதான். அப்ப நம்ம வேலை நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு சில பேர் நைட்ல ரொம்ப நேரம் படிப்பாங்க, சில பேர் காலையில அதிக நேரம் படிப்பாங்க. என்னை பொறுத்தவரை காலையில நான் படிக்கிறது, உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்போ அதை படிங்க. பெரும்பாலும் காலையில படிக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது.
பசி நோக்கார். இதை பூரா நான் வந்து இந்த செய்யுள்ள உலகம் பண்ணது இல்லை, எனக்கு ஓரளவுக்கு நான் அதை பின்பற்றினேன். நாங்கள் நைட்டு அதே மாதிரி படிச்சுட்டு பக்கத்தில் நாங்கள் காமராஜ் யூனிவர்சிட்டியில் தங்கி படித்தேன். நாங்கள் பசங்களோட அங்கே உள்ள லைப்ரரி எல்லாம் படிப்போம். முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு நைட்டு தூங்குறதுக்காக ரூமுக்கு வருவோம். அப்போ பக்கத்தில் ஒரு மெஸ்ஸில் சாப்பிடுவோம். சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நாள் அன்லிமிட், அவங்க நல்லா தோசை சப்பாத்திலாம் சுட்டு தருவாங்க. ஒரு 8 மணிக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா பசி அப்படி இருக்கும், எவ்வளோ கேட்டாலும் வைப்பாங்க, லிமிட்டே கிடையாது, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், ரேட்டு ஒரே ரேட்டு தான். அப்போ என் கூட தங்கியிருந்தவங்க 2-3 பசங்க காலேஜ் பசங்க, அவங்க காலேஜ் படிக்கிறவங்க, அவங்களுக்கு பீடி வாங்கிட்டு போறவங்க, அந்த பசங்க வந்து என்ன செய்வாங்க, நல்ல ஒரு 7 தோசை 5-6 சப்பாத்திலாம் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவேன். அந்த அக்கா வந்து தம்பி ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, ஒரு 5-6 சப்பாத்தி வைக்க வருவாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லாவே பசியா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனா 4வது சப்பாத்தி என்ன செய்வேன், கையை கழுவிடுவேன். ஏன் அப்படின்னா பகல் பூரா படிச்சுட்டு சாப்பிட்ற 8 மணிக்கு வர்றோம். இந்த கூட 2 சப்பாத்தி சாப்பிட்டேன்னா போன உடனே அது நான் தங்கியிருந்தது காமராஜ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இந்த மலையெல்லாம் இருக்கு, நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கும், சொல்லவே தேவையில்லை, தூக்கம் அவ்வளவு அருமையாக வரும். அப்போ என்ன செய்வேன், சாப்பிட்டோம்னா போய் தூக்கம் வந்துன்னு சொல்லிட்டு 2 சப்பாத்தியை குறைச்சிட்டு தான் போவேன். போய் ஒரு 9 மணி வரைக்கும் படிப்பேன், 9 வரைக்கும் படிப்பேன். அப்புறம் 10 மணிக்கு படுத்துன்னு வச்சுங்க. அப்போ கண் துஞ்சார் பசி நோக்கார், செவ்வி அருமையும் பாரார். செவ்வி அருமையும் பாரார்னா விருப்பமான பாட்டுக்கிட்ட கேட்கறது, அல்ல தேவையில்லாம யார்ட்டையாவது போய் புறணி பேசுறது, வம்பளக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சோம்னா நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகும். செவ்வி அருமையும் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். எந்த பிரச்சனை, வம்பு தும்பு வழக்கு எதுக்கும் போய் நம்ம ஒன்று பேசுவோம், அவன் ஒன்று பேசுவான், சத்தம் போடுவான், நமக்கு டென்ஷன் ஆகும். அதனால நம்ம வந்து ஒரு நாள் படிக்கிறது கெட்டு போயிடும். இதனால நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. தேவையில்லாமல் யார்ட்டையும் போய் ஏதாவது வழக்கு பண்ணுறது, என்ன சொல்கிறது, வாதம் பண்ணுறது, விவாதம் பண்ணுறது, சர்ச்சை பண்ணுறது, சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் வெட்டி பேச்சு பேசுறது, இதெல்லாம் தேவையில்லை. கருமமே கண்ணாயினார், அவர் வேலை ஒன்று தான் அவர் குறியா இருந்தார். இப்படி இருந்தால் தான் அந்த வேலையில் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். கண் துஞ்சார் பசி நோக்கார், செவ்வி அருமையும் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினாருங்கிற மாதிரி அந்த நம்ம என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை மட்டுமே நம்ம முன்னிலை நிறுத்தி நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா தேர்ச்சி அடைய முடியும். ஸோ அதனால நீங்கள் அனைவரும் இந்த தேர்வில் நல்ல முறையில், ஒரு சிறு தொடக்கமாக இருந்தால் கூட நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி பெறணும். நம்ம ஊரில் நம்ம எல்லா குடும்பத்திலையும் நிறையா ஒரு அரசு வேலையில் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிற என்னோட ஆர்வம். அதுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கணும். அதனால் இதை வச்சு நிறைய பேர் படித்து நம்ம ஊரில் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கிறேன்.